Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today நம்ம கிளாஸஸில் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் இருந்து தியரிஸ் இன்வால்வ் இன் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாட் ஆர் த தியரிஸ் இன்வால்வ் இன் த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், அதுக்கான கண்டிஷன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஏன்னா இந்த ஒரு 3 தியரியை பேஸ் பண்ணி தான் there are so many 4 marks asked from previous year CSR exams. ஓகே, ஸோ நெட் எக்ஸாம்ஸும் சரி அண்ட் கேட் எக்ஸாம்ஸும் சரி. ஓகே, இந்த ஒரு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பை த வே திஸ் 10th வீடியோ ஃப்ரம் த சீரீஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ தியரிஸ் இன்வால்வ்ட் இன் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். இட் இஸ் யூஸ்ட் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ தெர்மலி ஆர் ஃபோட்டோகெமிக்கலி அலோட் ஆர் நாட். ஓகே, ஸோ இந்த தியரிஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் தெர்மலி அலோடா இல்லை ஃபோட்டோகெமிக்கலி அலோடா, ஓகே, சர்டன் கண்டிஷன்ஸில் இது எந்த ஒரு மெத்தட் வந்து அலோடு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு தியரிஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் தியரி இருக்குது. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு தியரிஸ் பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஃப்ரான்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஓகே, இட் இஸ் ஆல்சோ known as FMO, shortly known as FMO, okay, or ஹோமோ-லூமோ அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் தியரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெர்டர்பேஷன் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஸோ இட் இஸ் ஆல்சோ known as PMOT, ஓகே, ஆர் அரோமேட்டிக் ட்ரான்சிஷன் ஸ்டேட் தியரி. தென் தேர்ட் ஒன், இட் இஸ் அ ஆர்பிட்டால் கன்சர்வேஷன் தியரி ஆர் சிமெட்ரி கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ known as உட்வர்ட் ஹாஃப்மேன் கார்லேஷன் தியரி. ஓகே, ஸோ இந்த 3 தியரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃப்ரான்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ஆர் FMO. ஓகே, ஃப்ரான்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி FMO. It explains whether a pericyclic reaction is allowed or not allowed or non-allowed under given set of reaction condition based on the interaction between frontier molecular orbital like HOMO, LUMO and SOMO. ஓகே, ஸோ ஹோமோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஆர் ஹைலி ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, லூமோ அப்படின்றது லோயஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் சோமோ அப்படின்றது சிங்கிளி ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இதுக்கான டயக்ராம் வச்சு நம்ம லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அப்போ இது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஒன் FMO of one molecule with one FMO of another molecule results in the type of new molecular orbital. ஓகே, there are 2 type of molecular orbital நமக்கு கிடைக்குது ஒரு இன்ட்ராக்ஷன் மூலமாக. ஓகே, ஸோ ஒன் இஸ் பாண்டிங் molecular orbital and another one is anti-bonding molecular orbital. The bonding molecular orbitals possess lower energy whereas the anti-bonding molecular orbitals are possess highest energy. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் பாண்டிங்லேயே மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, தென் if these both bonding molecular orbital and anti-bonding molecular orbital resulting molecular orbitals are filled with electrons, okay, the bonding interaction is cancelled by anti-bonding molecular orbital, hence the net result in no bonding between molecules. Okay, ஸோ நம்ம ஆல்ரெடி மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷன் பண்ணும்போது, ஓகே, ஸோ நம்ம என்ன பாண்ட் ஆர்டர் கேல்குலேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் பார்த்திங்க அப்படின்னா, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் மைனஸ் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாண்ட் ஆர்டர் வந்து 0 ஆகிடும் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இஃப் த ரிசல்ட்டிங் போத் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ ரெண்டும் ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்கும்போது அங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னா பாண்டிங்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ த நெட் ரிசல்ட் இஸ் 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன்ட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால். எவ்வளோ அட்டாமிக் ஆர்பிட்டால் இங்கே மிங்கிள் ஆகுறாங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். இஃப் n equal to even, okay, so the n equal to number of atomic orbitals results in the n by 2 BMO and n by 2 ABMO. okay, ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க இன்ட்ராக்ஷன்ஸில் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, ஓகே, அதாவது 2 by 2 அப்படின்னு சொல்லும்போது 1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 1 பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் 1 ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் கிடைக்கும். ஓகே,
நெக்ஸ்ட்டு இஃப் ஆட் நம்பர் n ஈக்குவல் டு ஆடாக இருந்துச்சு அப்படின்னா த ரிசல்ட்ஸ் இஸ் n மைனஸ் ஒன் டூ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் n மைனஸ் ஒன் டூ ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் ஒன் நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 3 அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ 3 atomic orbitals involving the interactions அப்படின்னா, ஸோ 3 minus 1 we get a 2 கிடைக்கும். ஸோ 2 by 2 we get 1 BMO, அதே மாதிரி இங்கே 1 ABMO. ஓகே, அண்ட் ஆல்சோ 1 நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தே ஆர் இன் த ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். நெக்ஸ்ட்டு நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் லோயஸ்ட் எனர்ஜி ஆர் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த சப்ஸ்கிரிப்ட் psi and n. Okay, if n values increases energy also increases. Okay, so psi 1 அப்படின்றது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்காக இருக்கும், psi 2 psi 3 psi 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போது என்னோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி லெவல்ஸும் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹோமோ அண்ட் ஹோமோ. ஓகே, ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டாலும் ஹோமோவாக இருக்குது அப்படின்னா, பிராண்டிய மாலிகுலர் ஆர்பிட்டால் ரெண்டுமே ஹோமோவாக இருக்குது அப்படின்னா, ஓகே, இட் காசஸ் ரிப்பல்ஷன். ஓகே, ஸோ நோ பாண்டிங் இன்ட்ராக்ஷன் சின்ஸ் போத் பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் கூட ஹோமோ இன்ட்ராக்ஷன் இட் காசஸ் ரிப்பல்ஷன். டியூ டு திஸ் ரிப்பல்ஷன் இங்கே வந்து பாண்டிங்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பாண்டிங் இன்ட்ராக்ஷன். Interaction between HOMO and LUMO causes attractions. Okay, it causes attraction, bonding electrons. Okay, bonding interaction. Since only the bonding molecular orbital is filled with the electrons. Next, interaction between LUMO and LUMO causes neither attraction or nor repulsion. Since all the resulting molecular orbitals are empty. Okay, so LUMO அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே எலக்ட்ரான்ஸே இருக்காது. அப்போது LUMO இன்ட்ராக்ஷனில் நடக்கக்கூடியது கண்டிப்பாக ரிசல்ட்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ன்றது எம்டியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் ஆஃப் SOMO with either HOMO or LUMO or another SOMO, okay, also causes attraction between the interacting species. Okay, so SOMO அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ சிங்லி ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, இட் இன்ட்ராக்ட் வித் இன்னொரு ஹோமோ கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லூமோ கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்னொரு சோமோ கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் காசஸ் பாண்டிங். அட்ராக்ஷன் பண்ணும்போது இட் காசஸ் த பாண்டிங். ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஹோமோ இன்ட்ராக்ஷன்னா கண்டிப்பாக ரிப்பல்ஷன்ஸ் இருக்கும், பாண்டிங் நாட் பாசிபிள். ஹோமோ லூமோ அப்படின்னா அங்கே பாண்டிங் பாசிபிள், அட்ராக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ அதனால் வந்து பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு லூமோ அண்டு லூமோ இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெய்தர் பாண்டிங் நார் ரிப்பல்ஷன். அண்டு சோமோ வித் ஹோமோ ஆர் லூமோ ஆர் அனதர் சோமோ அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் பாண்டிங் இஸ் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் மாலிகுலர் ஆர்பிட்டால். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா nodes is equal to n minus 1. Okay, we have to use this formula where n equal to subscript number. Okay, so this is psi 1, psi 2, psi 3 and psi 4. Psi 1 அப்படின்றது it is a ground state and psi 2 அப்படின்றது இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் த சப்ஸ்கிரிப்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி லெவல் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான நோட்ஸ், ஓகே, psi 1 அப்படின்றதுனா இதுக்கான நோட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா we have to use n minus 1 formula. ஸோ n அப்படின்றது இங்கே 1 இருக்குது. ஸோ 1 minus 1ன்றது 0. ஓகே, அட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோடுமே இருக்காது, 0 நோடாக தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ். ஓகே, தென் n equal to 2 in this case. Okay, so n minus 1, so 2 minus 1 means 1. ஓகே, செகண்ட் எனர்ஜி லெவலில் நம்மளுக்கு ஒன்லி 1 நோட்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் இதை வச்சுக்கோங்க, இட் இஸ் அ நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, அண்ட் psi 3 அப்படின்னா 3 minus 1 we get 2 nodes is possible. And psi 4 minus 1 3 nodes are possible. இப்போ நம்ம நோட்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு 3 லோப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3. ஓகே, இஃப் இட் இஸ் psi 1, ஓகே, இது வந்து ஒரு psi 1 இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ? இட் இஸ் n minus 1 equal to 0. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ நோட்ஸ் இன் திஸ் கேஸ். அப்போது எல்லாத்துமே நோட்ஸ் வரக்கூடாது. ஸோ ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ நோட். ஓகே, இப்போ இதுவே வந்து psi 2க்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஓகே,
ஸோ திஸ் இஸ் psi2 லெவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எனர்ஜி லெவல். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் நோட்ஸு 2 - 1 1, அட்லீஸ்ட்டு ஒரே ஒரு நோடு வந்து நம்மளுக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ 2 நோட்ஸ் வர மாதிரி நம்ம எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் அ 1 நோட். ஓகே, ஸோ 1 நோட். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இட் இஸ் ப்ளஸ், there is no charge here, minus. ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். only 1 nodes. ஓகே, only 1 node, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, இது ஒரு நோட். சப்போஸ் இப்போது நம்ம நெக்ஸ்ட் psi3க்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா CM for psi3. ஸோ psi3னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 இருக்கணும். ஓகே, 2 நோட்ஸ். ஸோ அப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ see here number of nodes பார்த்திங்க அப்படின்னா in this caseல 3 nodes. Okay, there are 3 nodes are possible. As number of nodes increases, energy of molecular orbital also increases. Yes or no? So nodes அப்படின்றது இந்த subscript நம்பரை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ சப்ஸ்கிரிப்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி லெவல் ஆல்சோ இன்க்ரீசஸ். சேம் இந்த கேஸ் நம்பர் ஆஃப் நோட் பிளேன் இன்க்ரீஸ் ஆகும்போது, நோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி ஆல்சோ மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, இஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இட் பொசஸ் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, அது சிக்மா வந்து இருக்கும் அப்படின்றாங்க. சிக்மா பிளேன் வந்து அங்கே ப்ரெசென்ட் இருக்கும். அண்ட் வித்தவுட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், பட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம 2 நோட்ஸ் ஓகே இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை எடுத்துருக்கோம். இட் இஸ் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா எஸ், இப்போது இது வழியாக நம்ம வந்து ஒரு பிளேன் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் கட் த lobes into 2 equal halves. ஓகே, ப்ளஸ் அண்ட் ப்ளஸ், மைனஸ் அண்ட் மைனஸ். இங்கே சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. தேர் இஸ் நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், ஸோ இங்கேயும் சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஓகே, இதே வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து ஆப்சன்ஸாக இருக்கும், சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ see here in this case, okay, in this case only 1 node தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆட் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா எஸ், இட் ஹஸ் அ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ப்ளஸ் 2 ப்ளஸ், மைனஸ் 2 மைனஸ், அண்ட் பிளேன். இப்போ நீங்கள் பிளேன் வந்து இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த சைடில் மைனஸ் இருக்குது. ஓகே, ஸோ நோ சிக்மா பிளேன். ஓகே, நோ சிக்மா பிளேன், இங்கே பிளேன் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆட் நோட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஈவன் நோட்ஸ். See here, if molecular orbital having odd number of nodes possess a center of symmetry without or absence of sigma, okay, or plane of symmetry. Okay, so odd number of nodes இருந்துச்சு அப்படின்னா center of symmetry இருக்கும் and plane of symmetry இருக்காது. இப்போ இதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு 4 லோப்ஸ் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறேன். ஓகே, 1 2 3 and 4. 1 2 3 4, 1 2 3 4. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் psi1 எனர்ஜி லெவல் எடுத்துக்கிறீங்க, psi1 psi2 அண்ட் psi3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே கிரவுண்டு ஸ்டேட்டில் என்ன இருக்கணும்? எல்லா தேர் இஸ் நோ நோட்ஸ். ஓகேவா? எல்லாமே சேமாக இருக்கணும். ஸோ 0. ஓகே, 0 நோட்ஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து 1 நோட், இங்கே 2 நோட்ஸ். n-1ன்றது அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இட் இஸ் அ நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, ஸோ இது மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட் சியை ப்ளஸ் 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 அண்ட் ப்ளஸ், மைனஸ் 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 மைனஸ். தேர் இஸ் நோ நோட்ஸ் ஹியர், ஆல் ஆர் 0. ஓகே, இந்த கேசஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு நோடு வரணும். ஓகே, ஸோ ஒரு நோடு வரணும்னா இந்த மாலிகுலர் 2 ஹாஃபாக கட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி கட் பண்ணுறோன்னா இட் இஸ் அ நோட். அப்போது இந்த சைடு ப்ளஸ் அண்ட் ப்ளஸ், மைனஸ் அண்ட் மைனஸ், மைனஸ் மைனஸ், ப்ளஸ் அண்ட் ப்ளஸ், சிங்கிள் நோட். ஓகே, நெக்ஸ்ட் இன் திஸ் கேஸ் தேர் ஆர் 2 நோட்ஸ். 2 நோட்ஸ் வருது அப்படின்னா ஓகே இப்படி பிரிங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் 2 நோட், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அதேமாதிரி இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ இது ஒரு நோட், இது ஒரு நோட். ஸோ 2 nodes, only 1 node, there is no node here. ஓகே, ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் நோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட்டாக இருக்கும், சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ 0 ஆல்சோ இட்ஸ் அ ஈவன் நம்பர் தான். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு பிளேனை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இஃப் ஐ பாஸ் த பிளேன் ஹியர், ஓகே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா
இட் கேன் கட் த மாலிகுல் இன்டு 2 equal half. இந்த ஆர்பிட்டல்ஸ் லோப்ஸை வந்து 2 ஈக்குவலாக கட் பண்ணுது. பட் இதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் நோடு இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்கக்கூடாது, பிளேன் வந்து இருக்காது, சிக்மா பிளேன் இருக்காது, பட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்கும். சி ஹியர் +2 ப்ளஸ் -2 மைனஸ். ஓகே, இதில் பிளேன் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு சைடு ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு மைனஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே பிளேன் கிடையாது. கம் டு ஹியர் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2. ஸோ இட் இஸ் அ ஈவன். ஓகேவா? ஸோ ஈவன் இருக்குன்னா இங்கே பிளேன் இருக்குது அப்படின்னா இட் கேன் கட் த மாலிகுல் ஆர்பிட்டால். ஓகே, இந்த லோப்ஸை வந்து 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுது. ஓகே, சென்டர் ஆஃப் சிஏ இருக்குது அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, தேர் இஸ் நோ சிஏ. ஓகே, ஸோ இந்த இதை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. நிறைய டைம் வந்து சிஎஸ்ஆர் கொஸ்டின்ஸில் இந்த ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி கரெக்டாக ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சரை வந்து வரைய சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஐ திங்க் 2017 சிஎஸ்ஆர் எக்ஸாம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தெரிய வேண்டியது. ஃப்ரண்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி பற்றி பேசிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பேசிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தரவாகிறீங்களோ அது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டாக படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோமோமாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் லூயிஸ் பேஸ். ஓகே, அண்ட் லூமோமாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் லூயிஸ் ஆசிட். இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹோமோமாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் வந்து லூயிஸ் பேஸ் அண்டு லூமோ ஆர் லூயிஸ் ஆசிட். ஹோமோ எலக்ட்ரான்ஸ் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அ மாலிகுல். சம்டைம்ஸ் இப்படின்னு கேட்பாங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அ மாலிகுல் அப்படின்னு கேட்டால் ஹோமோ மாலிகுலர் ஆர்பிட்டால், அதாவது ஹையஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அ மாலிகுல். In bond breaking and bond forming reactions, homo and lumo molecular orbitals are the real partners or real participants அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் இவங்களை ரியல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், ஓகே, ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ஹோமோ அண்ட் இன்னொரு மாலிகுலர் இருக்கக்கூடிய லூமோ. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகி தான் நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டாலே கிடைக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆனாலும் சரி, ஒரு பாண்டு பிரேக் ஆனாலும் சரி. ஓகே, ஸோ தீஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ரியல் பார்ட்னர்ஸ். ஓகே, இப்போ நான் ஹோமோ லூமோ அப்படின்றது ஒரு சின்ன டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நம்மளுக்கு மாலிகுலர் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, ஸோ இதே எனர்ஜி லெவல்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ psi1 psi2, இங்கே psi1 psi2 psi3 psi3. ஓகே, ஸோ இப்போது ரெண்டு எலக்ட்ரான்ஸ் மட்டும் அங்கே ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா இவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். psi1 இஸ் த ஹையஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ திஸ் இஸ் த ஹோமோ. ஓகே, and this is a LUMO, lowest unoccupied. இங்கே எலக்ட்ரான்ஸே இல்லை. ஓகே, சப்போஸ் இஃப் ஐ டேக் திஸ் கைண்ட் ஆஃப் கேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் யார் ஹோமோ அப்படின்னா ஸோ இவங்கள ஹோமோ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் இவங்க தான். ஓகே, ஸோ இதை ஹோமோ அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோமோ. ஓகே, சோமோ அப்படின்றது சிங்லி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹோமோ அண்டு சோமோ. ஓகே, சோமோன்றது சிங்லி ஆக்குபைட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இங்கே தானே ஹையஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஹோமோ அண்ட் சோமோ. ஓகே, அண்ட் லூமோ அப்படின்றது இதுக்கு நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடியது. லூமோ எப்பயுமே அன்ஆக்குபைட் எம்டியாக இருக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு லூமோ. ஓகே, நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, சப்போஸ் இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்து ஓகே, இப்போது இந்த ஸ்டேட்டில் அதாவது இந்த கேஸில் ஒரு எலக்ட்ரான் இருந்து இந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் லோயர் எனர்ஜி லெவல் அதாவது psi2 இருந்து psi3க்கு எக்ஸைட் ஆகி போயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டில். இப்போது இதில் யார் ஹோமோ அப்படின்னா திஸ் இஸ் அ ஹோமோ அண்ட் ஆல்சோ சோமோ அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ ஹோமோ அண்ட் சோமோ சிங்லி ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ லூமோ அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அதாவது psi4 அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ யார் லூமோ அப்படின்னா psi2 ஆர் psi4 ஆனால் psi2 இஸ் அ லூமோ. ஓகே, psi2 இஸ் அ லூமோ. ஓகே, டோன்ட் டேக் அ psi4. அதாவது லூமோ அப்படின்றது என்னது லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் அன்ஆக்குபைடாக இருக்கணும். ஓகே, psi4 அண்ட் psi2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குன்னா psi2ஓட எனர்ஜி தான் கம்மி. இட் இஸ் அ லோயஸ்ட் அன்ஆக்குபைடு. ஓகே, ஸோ psi3க்கு மேலே இன்னொரு psi4 இருக்கலாம், இங்கே psi2க்கு மேலே psi3 இருக்கலாம், அதுவும் தான். பட் அது என்னது psi2வை விட
psi3ன்றது ஹையர் எனர்ஜி லெவல். ஓகே, லூமோன்றது லோயஸ்ட் எனர்ஜி லெவலாக இருக்கணும். ஓகே, ஸோ psi2 இஸ் த லூமோ ஹியர். இப்போ இந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணி நம்ம கொஷின்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். See here, if a molecule having sp2 carbon, okay, so the number of sp2 carbon is equal to number of molecular orbital. Okay, so number of molecular orbital எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நம்ம லோப்ஸும் அண்டு நோடல் பிளேனும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எவ்வளோ நோடல் பிளேன் அண்டு லோப்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோமோ லூமோ ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ see here, I'm going to take a ethylene molecule, CH2 double bond CH2, ethylene molecule. So in this case, number of sp2 carbon வந்து number of sp2 hybridized carbon and number of molecular orbitals வச்சுக்கலாம். Number of molecular orbitals. Okay. So in this case, number of sp2 carbon 1 and 2. So 2 sp2 carbon. அப்போ number of molecular orbital அப்படின்றது 2 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போது there are 2 அப்படின்றது sp2 கார்பன் 2. அப்போ லோப்ஸ் நம்ம வரையும்போது 2 லோப்ஸ் அதில் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து மாலிகுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 and 2 லோப்ஸ் வந்து அதில் இருக்கணும். ஓகே, ஸோ 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் பாருங்கள், இட் இஸ் E1 and this is E2. Okay, this is a psi1 and psi2. இப்போ இது லோப்ஸ். ஓகே, ஸோ வந்து psi1 அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் n-1, it is 0. ஓகே, there is no node here. So plus and minus. And psi2 அப்படின்னா only one node. So plus minus minus and plus. ஓகே, ஸோ இது மாதிரி எழுதிங்க. இங்கே ஒரே ஒரு நோட்ஸ் இருக்குது, இங்கே 0 நோட். இப்போ எனர்ஜி லெவல் டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா it is psi1 and this is psi2. ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் கார்பனில் sp2 கார்பனில் இருக்கக்கூடியது மாலிகுல் 2. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஆல்சோ 2. ஓகே, ஸோ 1 and 2. ஸோ திஸ் இஸ் அ ஹோமோ. திஸ் இஸ் ஹோமோ. psi1 is homo and psi2 is a LUMO. Okay, when it undergo excitation, okay va, so excitation questions la sometimes வந்து நம்மளுக்கு வந்து wait, I will explain it. psi1 and psi2, okay, it undergo photochemical excitation, psi1 and psi2. okay va, so இப்போ இது இனிஷியலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து psi1 லெவலில் இருக்கும். ஆஃப்டர் எக்ஸைட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இட் அண்டர்கோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட், அதாவது psi2க்கு போகும். இப்போ யார் ஹோமோ அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் அ ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ திஸ் இஸ் அ ஹோமோ. ஓகே, அண்ட் இந்த ஸ்டேட்டில் நோடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு அந்த மாலிகுலில் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய எக்ஸைட்டேஷன் போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன? ஓகே, ஸோ இங்கே ஹோமோவில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து 1, இங்கே இருக்கக்கூடிய ஹோமோ நோட்ஸ் வந்து 0. psi1ல நோடு வந்து 0, இங்கே வந்து 1. ஓகே, கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிஸ்டம் 1,3 பியூட்டாடைனுக்கு பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் 1,3 பியூட்டாடைன். ஓகே, ஸோ பியூட்டாடைன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே, ஸோ திஸ் அ பியூட்டாடைன் 1,3 பியூட்டாடைன். ஓகே, ஸோ இதில் நம்பர் ஆஃப் sp2 கார்பன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் sp2 கார்பன் 4. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்றது ஆல்சோ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் 4. ஓகே, அப்போ நோட்ஸ் நம்ம எழுதும்போது மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ எழுதணும்? 4 நோட்ஸ். 1 2 3 4 லோப்ஸு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 3 and 4. okay, so see here 1 2 3 4 1 2 3 and 4 1 2 and 4. okay, so this is lowest energy level. This is psi1, psi2, psi3 and psi4. psi1 போது number of nodes வந்து 0, here number of nodes 1, this is 2 and this is 3 nodes வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த டயக்ராம் வரையணும். மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ psi1 அப்படின்னா எல்லாத்தையும் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொண்டு வாங்க. ப்ளஸ் ப்ளஸ்
மைனஸ் 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 மைனஸ். ஓகே, தேர் இஸ் நோட். ஓகே, இங்கே ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. ஸோ சென்டராக எப்பயுமே வந்து உங்களுக்கு ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோடு எழுதும்போது சென்ட்ரல்லேருந்து கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஓகே ஒன்லி ஒன் நோடு தான் இதில் இருக்கணும். ஸோ அப்போது இந்த ரெண்டு சைடும் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் அண்ட் மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, சிங்லி ஒன்லி ஒன் நோட் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். நெக்ஸ்ட் கம் டு திஸ் கேஸ். சை 3 இருக்குது அண்டு நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ்னால் சென்டரில் வந்து ஈவனாக வந்து அது கட் ஆகணும். ஓகேவா, திஸ் இஸ் அ நோட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3. நெக்ஸ்ட்டு ஆடு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இங்கே 3 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ப்ளஸ்ஸு 1 node, then minus second node, then again plus plus, sorry minus. ஓகே, ஏன்னா அப்போ தான் தேர்ட் நோட் வரும் இல்லையா. ஸோ 1 2 3 தேர்ட் நோட். ஓகே, ஸோ இது எழுதும்போது இதை கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுத கற்றுக்குங்க. ஓகேவா. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் 1 node, மைனஸ் ப்ளஸ் செகண்ட் நோட், plus and minus third node. Okay, so minus plus minus and plus. So total number of nodes. So this is a molecular orbitals, MOS, molecular orbitals. Okay, next இப்போ நம்ம energy level diagram வரையறோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, 1 2 3 and 4. Psi 1, Psi 2, Psi 3 and Psi 4. Psi 1, Psi 2, Psi 3 and Psi 4. Okay, so in this case there are 4 molecular orbitals are there. Okay, so அப்போ 1 2. Okay, ஒவ்வொன்றிலையும் நம்ம 2 electrons மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். ஸோ 2 3 and 4. ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஹோமோ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹோமோ. Psi 2 இஸ் த ஹோமோ. ஓகே, ஸோ நீங்கள் அதை எழுதும்போது கான்ஃபிகரேஷன் மாதிரி கூட எழுதலாம். Psi 1 ஸ்கொயர், Psi 2 ஸ்கொயர், Psi 3 0 and Psi 4 0. ஓகே, ஹியர் த Psi 2 இஸ் ஹோமோ and Psi 3 is LUMO. Okay, when it undergo excitation, electrons are filled 1 and 1. Okay, இப்போ electronic configuration Psi 1 square, Psi 2 1, Psi 3 1 and Psi 4 0. Okay, so here Psi 3 is a HOMO, Psi 3 is HOMO and Psi 4 is a LUMO. Okay, okay, so see there next example 3 வந்து என்னன்னா 1, 3, 5 hexatriene molecule தான் நம்ம எடுத்துக்கிறோம். Okay, so see here in this molecule hexatriene 1 2 3 4 5 6 and so on. Okay, so hexatriene 1 2 3. Okay, so this is a hexatriene. So in this case there are 6 sp3 carbons are there, sp2 carbons are there. அப்போ 6 molecular orbitals இருக்கும். Okay, 6 molecular orbital இருக்கும். ஸோ அப்போ நம்ம டயக்ராம் வரையும் போது மொத்தம் நமக்கு 6 molecular orbital இருக்கணும். அதே மாதிரி லோப்ஸும் 6 இருக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 and 6. ஓகே, 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. நான் இதே வரைய சொல்கிறேன் அப்படின்னா கொஷின்ஸில் இத்தனை ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராமுக்கான கொடுத்துருவாங்க, ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டானதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இதை நீங்கள் இப்போயே வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 and 6 1 2 3 4 5 and 6 3 1 2 3 4 5 and 6. ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம 6 வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ as usual this is Psi 1, Psi 1, Psi 2, Psi 3, Psi 4, Psi 5 and Psi 6. So number of nodes 5 4 3 2 1 0.
ஓகே, இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்லி 0. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ there is no notes here. +1 அப்படின்னா சென்டரில் நீங்கள் கட் பண்ணுங்கள். 3 ப்ளஸ் and 3 மைனஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிங்கிள் நோட். நெக்ஸ்ட்டு ஹியர் 2 நோட்ஸ் இருக்குது. ஸோ 2 நோட்ஸ் இருக்குன்னா 1 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் 2 நோட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 நோட்ஸ். ஸோ 3 நோட்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் சென்டரில் கட் பண்ணுங்கள். 1. ஓகே, அண்ட் திஸ் இஸ் 2. ரைட், 2. எஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ப்ளஸ் மைனஸ் அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ நோட்ஸ் பாருங்கள் 1 2 3. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3 நோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4. ஓகே, ஸோ 4 நோட்ஸ் வரணும். ஸோ 4 நோட்ஸ் வருதுன்னா 1 2 3 and 4. ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சாரி மைனஸ் அகெயின் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, டோட்டலி 5 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 1 2 3 4 5. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 5 நோட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எனர்ஜி லெவல் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஓகே, ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, psi1 psi2 psi3 psi4 psi5 and psi6. Okay, so total are 6 electrons. 1 2 3 4 5 and 6. So this is HOMO and this is LUMO. Okay, when excitation state க்கு போகுது அப்படின்னா okay, so 1 2 1 sorry 1 and 1. Okay, so here is this is a LUMO sorry HOMO and this is LUMO. Okay, அதாவது இந்த கேசஸில் psi4 is HOMO and psi5 is a LUMO. Okay, now I'm going to give one homework to you. So 1 3 5 7 octatetraene. Octatetraene. Okay, 1 3 5 7 octatetraene இதே மாதிரி ஹோமோ எது லூமோ எது இந்த கிரவுண்டு ஸ்டேட்டில் அதே மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அது மட்டும் கேல்குலேட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.